நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன விஷயம் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மட்டக்களப்பிலே நீளமானதும் பழமை வாய்ந்ததுமா ஒரு பாலம், கல்லடி பாலம் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அது அதை பத்தி பார்ப்போம் வாங்க. இந்த கல்லடி பாலத்தை லேடி மேனிங் பாலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பிரித்தானியர் இலங்கையை ஆட்சி செய்த காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பாலம். இது மட்டக்களப்பின் வடதென் பகுதிகளை இணைப்பதில் பெரும் பங்காற்றுவதோட மட்டக்களப்பிலிருந்து அம்பாறை மாவட்டத்தை அணுக இந்த பாலம் தான் முக்கிய பங்காற்றுது அப்படின்னு சொல்லலாம். கிழக்கு மாகாணத்தில் ஒரு முக்கிய பாலமான இது இலங்கையில் நீளமான பாலமாக விளங்கி இருக்குது. மட்டக்களப்பிற்கு ஒரு சின்னம் போல காணப்படுற இந்த பாலம் உள்நாட்டு யுத்தத்திற்கு முன்னான காலங்களில் பாடுமின் இசையை கேட்க உதவியதும் இந்த பாலம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சேர் வில்லியம் ஹென்றி மேனிங் சேனாதிபதி காலத்தில் இப்பாலம் 1924 அமைக்கப்பட முன்னர் போக்குவரத்து சிரமமிக்கதாக காணப்பட்டதாகவும் கூறப்படுது. மட்டக்களப்பு கோட்டையின் கிழக்கு பகுதி வாவிக்கரையிலிருந்து அக்கரையிலிருந்து கல்லடி கரைக்கு செல்ல தோணிகளும் மிதவை படகுகளும் தான் அந்த காலத்தில் பாவிக்கப்பட்டிருக்கு. இது 100 வருட மட்டுநகர் நினைவுகள் எனும் நூலிலையும் சொல்லப்பட்டிருக்குது. இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தற்காலத்தில் போக்குவரத்து தேவையை நிறைவு செய்ய முடியாமல் கல்லடி பாலம் காணப்படுவதால் அதற்கு அருகாமையிலேயே புதிதாக ஒரு பாலம் அமைச்சிருக்காங்க. இது 2.6 பில்லியன் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டிருக்குது. 22 மார்ச் 2013 அன்று திறந்து வைக்கப்பட்டது. சப்பானிய பன்னாட்டு கூட்டுறவு முகவரினால் கடனுதவி அளிக்கப்பட்டு கட்டப்பட்ட இதன் நீளம் 288.35 மீட்டராகவும் அகலம் 14 மீட்டராகவும் காணப்படுது. ஸோ இன்று நாம் இந்த 2 பாலங்களையுமே நம்மளுடைய கண்ணூடாக காணக்கூடியதாக இருக்குது. ஸோ நிறைய பேர் அங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், மீன் பிடிக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்ம அங்கேருந்து பார்த்து ரசிக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய பிகைன் மீனியர்களுக்காக ஒரு அழகான ஒரு விடயத்தை சொல்லியிருந்தேன் நடிலோ. ஆமா, அழகான ஒரு பாலம். யாரெல்லாம் இப்ப நிறைய பேர் இப்ப காணாம இருந்திருக்கீங்க. இப்படி பாலம் நமக்கு வீடியோல காட்ட மாட்டாங்களா அப்படின்னு நம்மளோட காணொலியில இன்னைக்கு நம்ம காட்டியிருக்கோம். சோ எப்படி இருந்துச்சு? சோ இந்த வெளியிடங்கள்ல சரி, மட்டக்களப்பில் இருக்கிறவங்க சரி, நேரடியா வந்து இந்த பாலத்தை பார்க்கலாம், எந்த பயமுமே இல்ல, வடிவா பார்த்து ரசிக்கலாம். அடிலோ நல்ல வியூ எல்லாம் இருக்கு. உங்களுக்கும் இந்த வீடியோவை நல்ல ஒரு வியூல வச்செல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு காட்டி இருந்தா சோ இன்னுமே ஒரு நிறைய தகவல்களை எங்களுடைய பிகைன் மீ சேனல்ல பாக்கணும்னா என்ன செய்யணும் முடியும்? மறக்காம நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஃபாலோ பண்ணி, கமெண்ட் பண்ணி, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணி வைங்க. இன்னுமே மட்டக்களப்பு மாவட்டத்துல என்னென்ன இடமெல்லாம் உங்களுக்கு பார்க்க விருப்பம், என்னென்ன இடம் நாங்க காட்டணும் அப்படின்னு அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சோ இன்னும் ஒரு வீடியோல உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுக்கு முன்னாடி எங்களை இன்னைக்கு வீடியோ பதிவு செய்த எங்களுடைய நண்பி பிரித்திகாவுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னொரு வீடியோல உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறும் நாங்கள் டிலு. பாய்.